வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்னைக்கு தீபாவளிக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா தீபாவளிக்கு ரொம்ப ரிலாக்ஸா நம்ம செய்யக்கூடிய எல்லா ஸ்வீட்டு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாகவும் பண்ணலாம், டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாகவும் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தீபாவளிக்காக என்ன ஸ்வீட்டு என்ன காரம் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பண்ணும்போது வீட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, வீட்டு மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எல்லாரோடையும் கலந்து பேசி நீங்க எழுதுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ இதை நம்ம பேசினாலே நம்ம என்ன ஸ்வீட்டு என்ன காரம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிளியர் ஆயிடும். நம்ம இந்த பட்சணங்களுக்கு என்னென்ன சாமான் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பார்த்து தேவையானது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இந்த எல்லா சாமானும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு 25% வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி. அப்ப நம்மளோட டென்ஷன்லயும் ஒரு 25% குறைஞ்சிரும். இப்ப நம்ம கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற லிஸ்டும் இருக்கு, அதுக்கு தேவையான சாமானும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப அடுத்த ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய தேங்குழல், முள்ளு முறுக்கு, இந்த மாதிரி மிக்சர் எல்லாத்துக்குமே மாவு பச்சரிசி தான் வாங்கணும். நம்ம சாப்பாட்டு பச்சரிசி அவ்வளோ நல்லா இருக்காது. பச்சரிசி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணும்போது நல்லா வெள்ளையா தண்ணி மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது நல்லா போற அளவுக்கு கிளியரா தண்ணி வர்ற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க கூடாது. நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில போட்டு நல்லா காய வச்சுக்கணும். இது பாருங்க, நான் நல்லா காய வச்சிருக்கேன். நல்லா அப்படியே மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ காய வைக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈர துணியில துணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுல வாஷ் பண்ணாத அரிசியை, நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு அதே அரிசியை அப்படியே போட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். அடுத்தது நம்ம தேங்குழலுக்கு மாவு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்குழலுக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்ல கப்பு. அதுல இந்த பச்சரிசி நம்ம நல்லா காய வச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு 4 கப்பு நம்ம எடுத்துக்கணும். நீங்க குமிச்சு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உளுந்தையும் குமிச்சு எடுத்துக்கணும். இல்ல தலை தட்டி எடுத்துக்கிறோம்னா தலை தட்டி எடுத்துக்கணும். பாருங்க, அப்படி தலை தட்டி நான் எடுத்துக்கிறேன். 4 கப்பு, 2 கப்பு, 3, 4 கப்பு போட்டாச்சு. 4 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு உளுந்து எடுத்துக்கணும். அதே டம்ளர்ல நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளர்ல உளுந்தையும் நம்ம கரெக்டா அளந்து எடுத்துக்கணும். அளவுகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்துக்கணும். எந்த அளவு வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயில உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். கை விடாம நல்லா வறுக்கணும். ரொம்ப அப்படியே கோல்டன் கலர்லாம் வந்துடக்கூடாது. லேசான ஒரு கலர் மாறணும். நல்ல ஒரு வாசனை வரும். உளுந்துக்கே ஒரு நல்ல வாசனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். பாருங்க, உளுந்து நல்லா வறுபட்டாச்சு. நல்லா வாசனை வருது. லேசா கலர் மாதிரி பாருங்க, தொட்டிங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கும். தொட முடியாத அளவுக்கு சூடா இருக்கும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே இந்த கடாயில இருந்து நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கணும். இதே மாதிரி முள்ளு முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்துட்டு அதுல நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை நம்ம 4 கப்பு அளந்து எடுத்துக்கணும். நம்ம கரெக்டா அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே முறுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். இப்போ 3 கப்பு சேர்த்துருக்கேன். 4 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கோம். 4 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசியை லெவலா எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நம்ம 1 கப்பு எடுத்துக்கணும். அதே கப்ல 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் தனித்தனியா நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் ரொம்ப நிறம் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். லேசா கலர் மாறும், இதுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை குறையும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டாச்சு. தொட்டிங்கன்னா அப்படி நல்லா சுருக்குன்னு இருக்கும். லேசா கலர் மாதிரி இருக்கு. பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மனம் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே வேற பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதே கடாயில வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு நிறம் மாறிடும். இப்போ இதே கடாயிலேயே 1 கப்பு பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் கை விடாம வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப இந்த பொடி பொடியா இருக்கிறதுனால சீக்கிரம் கலர் மாறிடும், சீக்கிரம் தீய ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் நம்ம கவனமா வறுத்துக்கணும். பாருங்க, பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. லேசா நிறம் மாறி இருக்கு. கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா சூடாகவும் இருக்கும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நல்ல ஒரு வாசனையும் இருக்குது. இதை உடனே நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். தேங்குழலுக்கும் முள்ளு முறுக்குக்கும் நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் இப்போ அரிசியையும் உளுந்தையும் நம்ம தேங்குழலுக்காக ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து இதையும் வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைப்போம் இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி வேறு யார் என்ன அரைச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் மிக்ஸ் ஆகாமல் இந்த மாவு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நம்ம முறுக்கு பண்ணும்போது செவந்து போகாமல் கடுக்குன்னு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா இந்த பச்சரிசி, இதை வந்து நம்ம தனியாக அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலை பருப்பையும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடலை மாவும் நமக்கு ரெடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். கடலை மாவும் பச்சரிசி மாவும் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த காம்பினேஷனில் நிறைய விதமான முறுக்குகள் நம்ம பண்ணலாம். நம்ம முறுக்கு மற்ற பட்சணங்களுக்கு வந்து வெண்ணெய் தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வீட்டில் பாலையேட்லேருந்து வெண்ணெய் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வெண்ணெய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு நெய் தேவைப்படும். வெண்ணெய் வாங்கி காய்ச்சினாலும் காய்ச்சிக்கலாம், இல்லைன்னா எப்பயும் நீங்கள் நெய் வாங்குவீங்க அப்படின்னா அதே மாதிரி வாங்கி அதையும் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட்ஸுக்கு வந்து நமக்கு ஏலக்காய் தேவைப்படும். ஈஸியாக பொடி பண்ணுறதுக்கு ஏலக்காய் வந்து ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகிடும். அதை இந்த பாருங்க நான் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்ச ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள் கலக்கலன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து கெட்டியாக இருக்கும். ஃப்ரீசரில் இருந்து எடுத்த உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப சீக்கிரம் வந்து பவுடர் ஆகிடும். சளிச்சிட்டு திரும்ப திரும்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ஏலக்காய் தூளும் நிறைய கிடைக்கும். அரைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம மிஷினில் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா சூடு ஆறுறதுக்காக நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூடு ஆறிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா சளிச்சிட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். நானும் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன், நீங்களும் அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னென்ன அதில் கலந்து நம்ம தேங்குழல், முள்ளு முறுக்கு, மற்ற பட்சணம்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம்மேட் டெசிகேட்டட் கோகோனட் பண்ணுறது, ஹோம்மேட் மில்க்மெய்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்வீட்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பேசிக்கான வேலைகள் முடிச்சுக்கிட்டாலே ஒரு 75% வேலை நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பட்சணம் பண்ணுறது, முறுக்கு புழியறதுலாம் ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு அரை மணி நேரத்தில் முறுக்கு புழிஞ்சிடலாம். நான் இன்னைக்கு சொன்னது எதுவுமே புது விஷயம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவை பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.